ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆதி திருச்சபை எருசலேமில் ஆரம்பமான அந்த நாட்களில் வேதம் கூறுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. நாங்கள் எக்ஸோடஸ் டிவி மூலமாக இந்த 4 சபையினுடைய தூண்கள் என்று அறிவிக்கப்படுகிற இந்த காரியங்களை குறித்து நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து உபதேசித்து கொண்டு வருகிறோம். தேவன் இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஜெபம் பண்ணுதல் என்கிற அந்த காரியங்களில் இருக்கிறதான மிக முக்கியமான சில பகுதிகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தில் ரூத் புத்தகம் ஒன்று இருக்கிறது, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ரூத்தினுடைய சரித்திர புத்தகம். இந்த ரூத்தினுடைய சரித்திர புத்தகம் ஆரம்பமாகும் முன்பு நியாயாதிபதிகள் கடைசி வசனம் இவ்வாறு கூறுகிறது, 21-25. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். உடனே ஆரம்பமாகிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இந்த ரூத் புத்தகம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். ஆத்தும மணவாளனாகிய போவாஸ் பற்றியும் இந்த ரூத் மணவாட்டியை பற்றியும் குறிக்கப்படுகிறதான மிக முக்கியமான ஒரு பகுதி, சரித்திர சம்பவம். அது இந்த காரியங்களுக்கு நிழலாகவும் இருக்கிறது. நாம் இதிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஜெபம் பண்ணுதலில் உள்ள 3 முக்கிய குறிப்புகளை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். இந்த பகுதியை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற அந்த நாட்களில் யூதாவில் பஞ்சம் ஏற்பட்டபடியால் எலிமெலேக் என்பவர் தன்னுடைய மனைவி நகோமியோடு கூட தன்னுடைய 2 பிள்ளைகள் மக்லோன் கிலியோன் அவர்களோடும் கூட மோவாப் தேசத்திற்கு போகிறான். அப்போது எருசலேம் என்பது அப்பத்தின் வீடு என்று வேதம் கூறுகிறது. மோவாப் தேசம் புறஜாதிகள் அல்லது புற ஜாதிகளுடைய தேவர்களை வணங்கக்கூடிய ஒரு இடம் என்பதை அறிந்திருக்கிறார். ஆனாலும் பஞ்சம் ஏற்பட்ட போது அங்கே அவர்கள் எங்கே உணவுக்கு ஆதாரம் கிடைக்கிறதோ அதை நோக்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரூத் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய ஜெபத்திற்கு தேவையான 3 விஷயங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவது, ஜெபத்திற்கு பொறுமை தேவை. பிரேயர் நீட்ஸ் பேஷியன்ஸ். பாருங்கள், ரூத் பெத்லகேம் தேசத்தில் பஞ்சம் வந்தபோது தேவன் ஜனங்களை சந்திப்பார் என்கிற விசுவாசம் இல்லாமல் மோவாப் போகிறாள். ஏன்னா அதே ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒருபொழுதும் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்பது நம்முடைய ரட்சிப்பில் மிக ஒரு ஆதாரமான ஒரு பகுதி. ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் இருக்கும் பொழுது கேள்விப்படுகிறாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் நாயின் ஊர் விதவையினுடைய மகன் மரித்து போன பின்பு பாடையை தொட்டு ஆண்டவர் சுகப்படுத்தி உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த சம்பவத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 7:16. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மைமைப்படுத்தினார். தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். ரட்சிப்பில் மிக மிக ஆதாரமான ஒரு பகுதி. ஆகவே நம்முடைய அனுதின பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த வாழ்க்கையில் பிரேயர் நீட்ஸ் பேஷியன்ஸ். முதலாவது பொறுமை வேண்டும். அப்பத்தின் வீடு விட்டு புறதேவர்கள் தேசமாகிய மோவாப் போகிறாள் நகோமி, அவளுடைய குடும்பம். வேதம் சொல்கிறது, ரூத் 1:15 அந்த ஓர்பாளை குறித்து சொல்லும் பொழுது, அப்பொழுது அவள் நகோமி, இதோ ஓர்பாள் ரூத்தினுடைய சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாள். முதலாவது, நாம் எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மை சுற்றி தவறாக நடந்தாலும் முதலாவது ஜெபத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் பொறுமை. ரெண்டாவதாக பாருங்கள், ஜெபத்திற்கு மனக்லேசம், மனஸ்தாபம், வருத்தம் தேவை.
பிரேயர் நீட்ஸ் பெனிட்டன்ஸ். இங்கே ஜெபம் என்று சொல்லி நாம் உடனடியாக நம் கண்களை மூடும்போது பரலோகத்தில் உள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது முதலாவது நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து இந்த ஜெபத்திற்கு நான் தகுதி உள்ளவனா? பிரேயர் நீட்ஸ் பெனிட்டன்ஸ். உடனடியாக நாம் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நகோமி தன்னை குறித்தும் சர்வ வல்லவர் தான் தவறான முடிவு எடுத்தபடியால் தன்னை கிளேசப்படுத்துகிற உண்மையை உணர்ந்து தன் மருமக்களிடம் அறிக்கை செய்கிறாள். என்ன சொல்கிறார் பாருங்கள். அங்கே 1:20 அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வரப்படினார். 4 பேரோடு போகிறாங்க, 4 பேர் போகிறாங்க. ஆனால் திரும்பி வருகிறது நகோமி மட்டும்தான். அதைத்தான் அவள் அங்கே சுட்டி காட்டுகிறார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வானேன். 2வது பிரேயர் நீட்ஸ் பெனிட்டன்ஸ். பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அன்னாள் பிரதியுத்தரமாக, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். 2வது ஜெபம் நம்முடைய உள்ளார்ந்த மன கிளேசத்தை வெளிப்படுத்துகிற நேரம். பிரேயர் நீட்ஸ் பெனிட்டன்ஸ். 3வதாக ஜெபத்திற்கு பற்றி கொள்ளுதல் மிகவும் அவசியம். பிரேயர் நீட்ஸ் பெர்சிவியரன்ஸ். பற்றி கொள்ளுதல். அங்கே பாருங்கள், ரூத் நகோமியை கடும் சூழ்நிலை மத்தியிலும் பற்றி கொள்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய அனுதின ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம ஃபார்மல் ப்ரேயர் பண்ணக்கூடாது. நாம் ப்ரேயர் என்று சொன்னவுடன் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அந்த ஆவியின் ஒரு மோடுக்குள்ளாக நாம் வர வேண்டும். அது கேஷுவல் ப்ரேயர் என்று எதுவுமே கிடையாது. எங்கு நாம் தற்செயலாக ஜெபித்தாலும் அது தேவனுடைய சன்னிதானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அந்த ரூத் நகோமி இவர்களுடைய சம்பவத்தை வைத்து நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு அங்கே பார்க்கிறோம். சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ரூத் ஈசாயை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ரூத் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தால் ஜெபம் ஒரு பொழுதும் வீண் போகாது. ஜெபம் ஆவிக்குரிய வளர்ச்சி மட்டுமல்ல, நம்மை சுற்றி தேவன் என்ன காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதையும் நம் மூலமாக செய்வதற்கு தேவன் நம்முடைய அர்ப்பணத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.